சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சிக்கலான கேள்விகளுக்கும் சாமர்த்தியமாகவும் நகைச்சுவையாகவும் பதில் சொல்வது ஒரு கலை. இங்கிலாந்து பிரதமராக சர்ச்சில் இருந்தபோது லண்டனில் பெரும் வெள்ளப்பேரழிவு ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், வெள்ளப்பேரழிவு அரசு எடுத்துள்ள நிவாரண நடவடிக்கைகள் போதாது. பேரழிவுக்கும் பெரும் பேரழிவுக்கும் உள்ள வித்தியாசம் பிரதமருக்கு தெரியவில்லை என்றார். சர்ச்சில் உடனே ஏன் தெரியாது, நன்றாகவே தெரியும். தேம்ஸ் நதியில் எதிர்க்கட்சித் தலைவர் தவறி விழுந்துவிட்டால் அது கேலமைட்டி. அப்போது அவரை யாராவது காப்பாற்றிவிட்டால் அது கேட்டஸ்ட்ரோஃபி. அதாவது எப்படி சொன்னார் தெரியுமா? தேம்ஸ் நதியில் எதிர்க்கட்சித் தலைவர் தவறி விழுந்துவிட்டால் அது கேலமைட்டி என்றால் பேரழிவு. அப்போது அவரை யாராவது காப்பாற்றினால் அது கேட்டஸ்ட்ரோஃபி. கேட்டஸ்ட்ரோஃபி என்றால் பெரும் பேரழிவு என்று சொன்னார். எதிர்க்கட்சியினர் உட்பட எல்லாருமே ரசித்துச் சிரித்தனர். கவியரசர் கண்ணதாசனும் இப்படி சமயோதிதமாக பதில் சொல்வதில் வல்லவர். கண்ணதாசன் திராவிட இயக்கத்தில் தீவிரமாக இருந்த காலம். ஒரு பொதுக்கூட்டத்தில் அவருக்கு வாள் பரிசளித்தார்கள். அதை பெற்றுக்கொண்ட கண்ணதாசன், இதுதான் வீரவாள், மற்ற வாள் வருவாள் போவாள் என்றார். சுற்றியிருந்தவர்கள் அதை கேட்டு ரசித்துச் சிரித்தனர். கவியரசரிடம் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கவர்ச்சி நடிகையுடனும் கதாநாயகியுடனும் ஒரு படகில் நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நீச்சல் தெரியும். நடிகைகள் இருவருக்கும் நீச்சல் தெரியாது. திடீரென்று படகு கவிழ்ந்து விடுகிறது. கதாநாயகியை காப்பாற்றுவீர்களா, கவர்ச்சி நடிகையை காப்பாற்றுவீர்களா என்று கேட்டனர். இதற்கு கவியரசர் சொன்ன பதில், நான் நதியை காப்பாற்றுவேன். இன்னொரு நிகழ்ச்சியில் நடிகைக்கும் நடிகை கணவருக்கும் என்ன உறவு என்று கண்ணதாசனிடம் ஒருவர் கேட்டார். அதற்கு கவியரசர் சொன்ன பதில், புளிமார்க் சீயக்காய் தூளின் பாக்கெட்டின் மீது உள்ள புளிக்கும் சீயக்காய்க்கும் உள்ள உறவு என்றார். இதன் பொருள் கவியரசரின் உதவியாளருக்கு புரியவில்லை. நிகழ்ச்சி முடிந்து காரில் வீட்டுக்கு போகும்போது கண்ணதாசனிடம் விளக்கம் கேட்டார். கண்ணதாசன் சொன்னார், அது புளிமார்க் சீயக்காய்தான், ஊரில் எல்லாருக்கும் பயன்படுத்துகிறது. புளி என்றைக்காவது பயன்படுத்தியது உண்டா என்று கேட்டார். இதன் அர்த்தம் இதுதான் என்றும் சொன்னார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.